வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். NLC பங்குகளை விற்பனை செய்யும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியான ஆட்சேபனைகளையும் இந்திய அரசு பரிசீலிக்கும் என நம்புவதாகவும் கடிதம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் விழுப்புரம், திருச்சி, சேலம் உள்ளிட்ட மண்டலங்களுக்கு 300 புதிய பேருந்துகளின் சேவை தொடக்கம். சென்னை தலைமை செயலகத்திலிருந்து பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். நாடு முழுவதும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் ஜூன் 28ஆம் தேதி தொடக்கம். சென்னை பாலவாக்கம் ஆதிதிராவிடர் அரசு பள்ளியில் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுக்கு தொடர்புடைய 20 இடங்களில் சோதனை நடத்தி வரும் லஞ்ச ஒழிப்புத்துறை. சென்னை, திருவண்ணாமலையில் தலா 4 இடங்கள், கரூரில் 7 இடங்கள் என 20 இடங்களில் சோதனை என தகவல். ஏவாவேலு வீட்டில் நடத்திய சோதனையில் நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான முக்கிய ஆவணங்கள், சொத்து மதிப்பு ஆவணங்கள் சிக்கின. குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவான டிஜிட்டல் ஆதாரங்கள், கணக்கில் காட்டப்படாத 40 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல். சட்டப்பேரவையில் அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பியதால் பழிவாங்கல் நடவடிக்கையாக சோதனை. 40 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்படவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறையின் அறிக்கை குறித்து ஏவாவேலு விளக்கம். கேள்வி கேட்க தான் செய்வோம். ஒரு குற்றச்சாட்டை ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்லுங்கிற பொழுது ஆதாரத்துடன் குற்றச்சாட்டு சொல்லுங்கள், ஆதாரத்தை கொண்டு ஸ்பீக்கர் கையில் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுல என்ன உரிமை, என்ன தப்பு? அதுலேயும் நான் ஒரு மூத்த உறுப்பினர், அதனால் இவர் புதுசாக ஒரு பதவிக்கு வந்திருக்காருன்றதுக்காக நாங்கள் எடுத்து கேட்டுறதுக்காக இப்படி ஒரு தான் சொன்னேன். அதிகாரத்துடைய உச்சம் இன்றைக்கி என் வீட்டுக்கு ரைடு வந்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுக்கு சொந்தமான இடங்களில் நடக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். ஆளும் கட்சியினரின் இந்த மிரட்டலுக்கெல்லாம் மஞ்சிடும் இயக்கம் அல்ல திமுக எனவும் எக்ஸ் பதிவு. தமிழ்நாடு மின்சாரத்துறை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார். மின்சாரத்துறைக்கு 2.47 லட்சம் கோடி கடன் இருப்பதாக வெள்ளை அறிக்கையில் தகவல். மின்சாரத்துறையில் ஏற்பட்ட செலவுகளை மட்டும் வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்ட அமைச்சர் அது எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்பதை வசதியாக மறைத்துவிட்டார். பழைய கடன் பெற்றதற்கு ரூபாய் 75,000 கோடி வட்டி கட்டியுள்ளோம், அது வெள்ளை அறிக்கையில் இல்லை எனவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. 5 வருஷத்துக்கு மின்சார வாரியம் இந்த 1,59,000 கோடிக்கு வட்டி கட்டியிருந்தா எவ்வளவு வரும்னு கணக்கு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடினா 5 வருஷத்துக்கு 75,000 கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்கணும். இது நாங்கள் வாங்கின கடனுக்கல்ல, இதற்கு முன்பா இருந்த கடனுக்கு செலுத்திய வட்டி. அப்போ எவ்வளோ 5 வருஷத்தில் வட்டி கட்டணும் அப்படிங்கிறத அந்த வெள்ளை அறிக்கையில் இப்போதைய அமைச்சர் வெளியிட்டு இருந்தாருன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை அவங்க சொல்ல அதில் மறைச்சிருக்காங்க, சொல்லலை. தமிழ்நாடு மின்சாரத்துறையில் நடந்த ஊழல் முறைகேடுகள் குறித்து வழக்கு பதித்து நடவடிக்கை எடுக்கப்படும். சோலார் மின்சார ஊழல் குறித்தும் விசாரிக்கப்படும் என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. கடந்த ஆட்சியில் 58,000 கோடி அளவுக்கு முறைகேடாக கொள்முதல் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு 2020-21 ஆண்டுகளில் இருக்கிறது 58,000 கோடி அளவுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ அது ப்ரொக்யூர் பண்ண இடத்துல நீங்கள் டாக்குமெண்டடாக சரியாக விஞ்ஞான ஊழல் செய்தவர்களுக்கு டாக்குமெண்டடாக சரி பண்ணி செய்ய தெரியும். எங்கெங்கெல்லாம் அவங்க விஞ்ஞான முறையில் தெளிவாக 50 ஆண்டுகளாக செஞ்சவங்களுக்கு இப்பயும் செய்ய தெரியாதா? அதுலேயும் மிஸ் பண்ணுற விஷயங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இந்த கண்டக்டர்லாம் சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக எல்லாத்தையும் அவங்களும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் முறைகேடு இருக்க அனைத்தையும் அதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதெல்லாம் செய்யப்பட்டும் வரும்.
மின்சாரத்துறையில் திமுக ஆட்சி காலமான 2021-26 34,447 கோடி ரூபாய் பற்றாக்குறை. மின்துறையின் வருவாய் அதிகரித்தும் செலவினம் குறைக்கப்படவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. 2021 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,97,000 கோடி மொத்த ரெவன்யூ நமக்கு டிஎன்ஏபிக்கு வந்திருக்கு. அதில் செலவினங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் 5,32,443 கோடி, கேப்பு பார்த்தீங்கன்னா 34,000 கோடி. நம்ம 2021 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடப்பாண்டில் மின்சார கட்டணம் உயர்த்தப்படாது என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் பேச்சு. முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு இந்த வருஷம் டேரிஃப் ஹைக் பண்ண போறது. இது இந்த இன்க்ரீஸ் இருக்காது, அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்பயே சேர்த்து சொல்லிடுறோம். ஸோ டேரிஃப் ஹைக் இருக்காது. பல ஆண்டுகளாக இவங்க யாரை சந்திச்சா நீங்க தேவையான பார்ட்டி ஃபண்ட் கொடுக்காம ஒரு டிரான்ஸ்ஃபரும் நடக்காது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பல வருடங்களாக பார்ட்டி ஃபண்ட் கொடுக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு இனிமேல் பார்ட்டி ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரே நாளில் அந்த 3,440 பேருக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கிறோம். திமுக ஆட்சியில் இடைத்தரகர் மூலம் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கப்பட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் சாடல். நேரடியாக மின்சாரம் கொள்முதல் செய்திருந்தால் பல ஆயிரம் கோடி மிச்சமாக இருக்கும் என பேச்சு. ஒரு மாதம் 215 கோடி ரூபாய் நம்ம மிச்சம் பண்ண முடியும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அந்த எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல இருக்கிறதையும் சரி பண்றதுக்காக லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போடுறதுக்கான வேலைகளை செஞ்சிருக்கோம். ஸோ அதன் மூலமாக நம்ம பாத்தீங்கன்னா இப்போ 8 ரூபாய் 91 பைசா இருக்கிறத நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போட்டு 6 ரூபாய்க்கு 1000 மெகாவாட் நம்ம 6 ரூபாய்க்கும் இந்த மாதிரி மாற்றி வாங்க முயற்சிகளை செய்துட்டு வரோம். ஸோ இதன் மூலமாக நமக்கு ஒவ்வொரு மாதமும் 215 கோடி ரூபாய் நம்ம மிச்சம் பண்ண முடியும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில். அந்த கடனாக வாங்கும் தொகையை வெறுமனே நலத்திட்டங்களுக்காக செலவிடுவது தவறு என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து. வாங்கும் கடனை அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்க பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தல். அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட தாக்கம் நல்ல தாக்கம் கெட்ட தாக்கம் நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அது பண்ணுங்க. மத்திய அரசுடன் இணக்கமாக இருக்கும் என தாவேக் அரசு கூறியது வரவேற்கத்தக்கது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. சட்டமன்றத்தில் அரசியல் பேசாமல் வேறு எங்க பேச முடியும் எனவும் முதலமைச்சர் விஜயின் பேச்சுக்கு ஆதரவாக கருத்து. மத்திய அரசுல இருக்கக்கூடிய அமைச்சரா நான் சொல்றேன், தமிழ்நாடு மத்திய அரசோட ஒரு கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது. இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் சரி தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அரசியல் விமர்சனம் சட்டசபையில பண்ணாம வேற எங்க பண்ண முடியும்? அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி. முன்பு எஸ்பி வேலுமணி வகித்த தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பு வரகூர் அருணாச்சலத்திற்கு வழங்கல். அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவராக சேலத்தை சேர்ந்த பொன் தனபாலன் நியமனம். அதிமுக அமைப்பு செயலாளராக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, KC வீரமணி, காமராஜ் உள்ளிட்டோர் நியமனம். அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பொறுப்பிலிருந்து மாஃபா பாண்டியராஜன் விடுவிப்பு. அதிமுக அமைப்பு செயலாளராக மாஃபா பாண்டியராஜனை நியமித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. திருவண்ணாமலையில் கோயில் பணிக்காக திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட நேர்முக தேர்வுக்கான அனுமதி ரத்து. அறங்காவலர் குழு பதவிக்காலம் முடிவுற்றதாலும் நிர்வாக காரணங்களின் அடிப்படையிலும் ரத்து என இந்து சமய அறநிலையத்துறை அறிக்கை.
இலவச கல்வியை வழங்கும் தனது பள்ளிக்கு அனுமதி வழங்க கடந்த ஆட்சியில் பணம் கேட்கப்பட்டதாக ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு குற்றச்சாட்டு. பள்ளி பிரச்சினை குறித்து தெரிவித்த கருத்துக்காக திமுகவினர் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிப்பதாகவும் சாடல்.